ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் நம்ம கோமதியமாக இருக்காங்களே, அவங்க ஒரு பக்கம் பாண்டியன்ட்ட போயிட்டு அவள் இப்போ மாறிட்டாங்க, ரொம்ப நல்லவளாக இருக்கா, இப்போ அவளுக்கு தண்டனை கொடுக்கறது நல்லது இல்லைன்னு மருமகளை பற்றி பெருமையாக பேச, ஏண்டா கொஞ்சமாக படுத்தனா நம்மளை கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வச்சு குயிலை பிடிச்சி குண்டியில் அடிச்சுன்னு கும்மி அடிச்சாலே அவளை போய் எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன தான் மாறி இருந்தாலும் இப்போ இவன்ட்ட சொன்னா இவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், இதுக்கு மேலே இவனை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணுறாரு. படுத்துற பாண்டிக்கு ஏற்ற இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்து இவ என்ன படுப்படுத்துறான்னு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் குழந்தையும் நானும் உனக்கு பாரமாக இருப்போம்னு நினச்சின்னா தனியாக நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போய்க்கிறோம், நான் சம்பாதிக்கிறேன், என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணி அந்த வீட்டில் போனாலும் யார் முகத்தை பார்த்துட்டு நான் எப்படி வாழுவேன் அந்த வீட்டில், நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு கழுவி ஊற்ற. இன்னொரு பக்கம் நம்ம ராஜி நாளைக்கு எக்ஸாம் எழுதணும், என்னை கூப்பிட்டு போன்னு சொன்னால் இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, முக்கியமான கஸ்டமர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நீ ஏதோ தப்பு பண்ணுறடான்னு சொல்லிட்டு இவங்க டிங் மனசில் அலாரம் அடிக்க, ஏமா நல்லவனாலாம் சந்தேகப்படுங்க, நாட்டில் இந்த அயோக்கியத்தனம் பண்ணுறவனை என்னைக்கும் லைஃப்பில் சந்தேகப்படாதீங்க, இதுதானே பெண்களோட மைண்ட் செட்டப்பு. காலைல எஞ்சி கோமதி அம்மா கதிர் ஒரு பக்கம் கூட்டுப்பாடான்னு சொல்ல, எரியிற நேரத்தில் என்னைய ஏமா ஊத்துற அப்படிங்கிற மாதிரி மொரமொரன்னு முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா வராமா, நீ மீனா கூட போன்னு சொல்லணும், அவ்வளோ ஒரு ஆனந்தம். அடேங்க அப்பா, அதாவது கோ சிஸ்டர்ஸ்குள்ளே இப்படிலாம் இருக்கலாமாங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் கோ சிஸ்டர்ஸ் தான் கூடயே இருந்து குளிப்பறிக்கிறாங்கன்னு தெரியாமலே போயிடுச்சுப்பா. அதாவது ஒப்படியாக்கும் ஒத்து போகிறதா யாருக்கும் சரித்திரமே இல்லை. ஆனால் இவங்க இப்படி இருக்கிறத பார்த்தா அடடே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியக்குரிய பொண்ணும் போல. சரி, இதான் பாண்டியன் குடும்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ